ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 7 மாதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல் காத்து வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபையாய் தந்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது இனிமேல் முடியாது என்று நீங்கள் கைவிட்ட ஏதாயிலும் காரியம் இருக்கிறதா? அல்லது மருத்துவர் இது முடியாது என்று சொல்லியிருக்கிறார்களா? வங்கி உங்களுக்கு கடன் இனிமேல் கிடையாது என்று சொல்லி உங்கள் ப்ரப்போசல் எல்லாம் கேன்சல் பண்ணி இருக்கிறதா? உங்கள் குடும்பம் இனிமேல் இவர் மாறவே மாட்டார் என்று உங்களை கைவிட்டு இருக்கிறதா? அல்லது நீங்களே உங்களை பார்த்து என்னால் இது முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இப்படித்தான் சொன்னார்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி கேட்டார்கள். மனிதர்களால் இது முடியாதா, இது முடியவே முடியாதா என்று சொல்லி கேட்டார்கள். பிரியமானவர்களே, நம்மால் சில காரியங்கள் முடியவே முடியாது. இந்த புதிய மாதத்தில், இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். என்னால் முடியாது, மனுஷனால் இது கூடாதது தான், ஆனால் என் தேவனால் கூடாதது அல்ல, என் தேவனாலே எல்லாம் கூடும். அன்பானவர்களே, உலகம் இன்றைக்கு திறமையை புகழுகிறது. உன்னால் முடியும், நீ முயற்சி செய் என்று சொல்லி, உன்னை நீயே நம்பு என்று சொல்லியெல்லாம் ஊக்கம் தருகிற வார்த்தையை தருகிறது. ஆனால் வேதாகமும் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. நம்மால் முடியாது, மனிதனால் இது முடியாது, தேவனால் ஆனால் இது முடியும். இந்த வசனம் எதை பற்றியது என்றால், பணக்கார வாலிபன் ஒருவன் இந்த அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் வந்து முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். சிறுவயது முதல் நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனாலும் அவனுடைய இருதயம் பணத்தின் மேலே, பொருளின் மேலே இருப்பதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் துக்கமடைந்தவனாய், அந்த வாலிபன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும், இது முடியாதா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் இது முடியாதது அல்ல. 3 குறிப்புகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதாகமத்திலே சில பரிசுத்தவான்கள் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், எங்களால் இது முடியாது, இது எங்களால் முடியாது. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையுள்ள பரிசுத்தவான்களே சொல்லியிருக்கிறார்கள், இது எங்களால் முடியாது. நீங்கள் மோசேயை குறித்து பாருங்கள். மோசே என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனால் சுமக்கக்கூடாது, இது எனக்கு பாரமாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஜனங்களின் பாரங்களை, இவர்கள் எனக்கு பெரிய பாரமாய் இருக்கிறார்கள், இவர்களை என்னால் ஒருவனால் சுமக்க முடியாது. நீங்களும் சில நேரங்கள் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த குடும்ப பாரத்தை என்னால் ஒருவனால் சுமக்க முடியாது. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாயே, என்னால் இது சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? ஆனால் வேதத்தை பாருங்கள், மோசேயும் அப்படித்தான் சொன்னார், என்னால் முடியாது, என்னால் இதை சுமக்க முடியாது ஆண்டவரே, இது என்னால் மிஞ்சின பாரமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னால் இது தாங்க முடியாது, என்னால் இதை கேட்டு சும்மா இருக்க முடியாது என்று சொல்லி தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற நிலைமை இருக்கிறது. வேதத்தில் இருந்த பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பார்வையிலும் இது முடியாது என்கிற பெரிய பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். மோசேக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து 70 மூப்பர்களை எழுப்பினார். மோசே, இது உன்னால் முடியாது, ஆனால் உனக்காக நான் ஆட்களை வைத்திருக்கிறேன், ஞானமுள்ளவர்களை வைத்திருக்கிறேன், திறமையுள்ளவர்களை வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மால் செய்ய முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய தேவனால் செய்ய முடியும். வேதத்தில்
நான் ஒரு 3 உண்மைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதலாவது, மனிதன் வரம்புக்குட்பட்டவன். மனிதன் வரம்புக்குட்பட்டவன். இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், மனுஷரால் இது கூடாததுதான். மனிதன் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிற ரோல் மாடலாக இருக்கலாம், பெரிய போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், எல்லாரும் மனிதர்கள். மனிதர்களால் இது முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பலவீனம் அல்ல. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னால் முடியும் என்கிற தற்பெருமை. ஆண்டவர் பாருங்கள், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே இங்கே சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே என்னால் இது முடியாது. ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக்கொண்ட உடனே ஆண்டவர் 70 மூப்பரை எழுப்புகிறார். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு நாவன்மை கிடையாது, நான் அழகா பேசுகிற எலக்வெண்ட் ப்ரீச்சர் கிடையாது, என்ன அனுப்பாதீங்க, தயவு செய்து வேற யாரையாகிலும் அனுப்புங்க அப்படின்ன உடனே தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன் வாயோடே கூட இருப்பேன். பிரியமானவர்களை, நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்வது தோல்வியை குறிப்பது அல்ல, அது தேவன் செயல்பட உங்கள் வாழ்க்கையிலே வாசலை திறந்து கொடுப்பது போல. ஆண்டவரே என்னால் இது முடியாது. உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க உங்களால் முடியாது பிரியமானவர்களே. உங்கள் வியாதியை சுகமாக்க உங்களால் முடியாது. உங்கள் உடைக்கப்பட்ட உறவுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடைக்கப்பட்ட உறவுகளை சரி செய்ய உங்களால் முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மாதம் கர்த்தர் புதிய வார்த்தையை தருகிறார். இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாது என்று ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? தேவனுடைய வல்லமை மனிதனின் எல்லைகளை தாண்டி கிரியை செய்கிறது. மனிதர்களுக்கு சில எல்லைகள் உண்டு, ஆனால் தேவனுடைய வல்லமை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. Our God's power will work beyond our limitation. நம்முடைய லிமிட்டேஷனை விட ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரியது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? பிரியமானவர்களே, மனிதர்கள் எப்பொழுதும் பிரச்சனையை பார்ப்பார்கள். men are always looking at the problem. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே பிரச்சனைகளை அல்ல, தம்முடைய வல்லமையை பார்க்கிறார். தம்முடைய வல்லமையின் மூலமாக எப்படியெல்லாம் கிரியை செய்யலாம் என்று சொல்லி பார்க்கிறார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கவனியுங்கள். பயந்து போய், மீதியானவருக்கு பயந்து போய் களத்துக்கு பக்கத்திலேயே அவன் போரடித்து கொண்டிருக்கிறான் கிதியோன். என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாது. எப்பொழுது அறுவடையை வந்து மீதியானியர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று தெரியாது. பயந்து போய், யாராயிலும் வந்துட்டா உடனே களத்துக்குள்ள வச்சு பூட்டிடலான்னு களத்துக்கு பக்கத்திலே வைத்து போரடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ இஸ்ரவேலை முறியடிப்பாய். சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? என்னால் இது முடியாது, என்னால் இது முடியவே முடியாது. இஸ்ரவேலிலே என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், என்னால் முடியாது. ஆண்டவரே என்னை விட்டு விடுங்க. ஆண்டவரை திரும்ப திரும்ப சோதிக்கிறான். ஆண்டவர் இவனை விடுறதா இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் எல்லைகளை தாண்டி ஒரு தேவன் இந்த மாதம் கிரியை செய்வார். அந்த தேவன் உங்களை கொண்டுதான் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பிரியமானவர்களே, நீ இங்கே போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில உங்களை அனுப்புனது தேவன், அதை மறந்து விடவே கூடாது. எனக்கு ஏன் இந்த யுத்த களம் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா? உங்களை அனுப்பினது உங்கள் தகப்பன். உங்கள் தகப்பன் அனுப்பினது ஒரு பெரிய பர்பஸுக்காக, பெரிய நோக்கத்துக்காக. தாவீது சொல்கிறான், நான் இந்த யுத்த களத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, அவன் கொண்டு வந்ததோ பாலாடை கட்டிகள், வறுத்த பயறு,
தன் சகோதரரை பார்க்க வருகிறான். ஆனால் அவனுக்கு கண்களுக்கு பின்பாக ஒரு வல்லமையுள்ள தேவன் அங்கே செயல்பட்டார். எந்த விதத்தில் செயல்பட்டார் தெரியுமா? அவன் வாழ்க்கையை குறித்த திட்டம், அவன் வாழ்க்கையை குறித்த நோக்கம் அங்கு இருந்துதான் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க இதை எங்க அப்பா என்னை மாட்டி விட்டுட்டாரு. நோ, உங்க அப்பா ஒன்றும் மாட்டி விடலை. ஹெவன்லி ஃபாதர், பரலோக அப்பா தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ளே உன்னை கொண்டு வந்தது தேவன். இந்த பாதையிலே உன்னை கொண்டு வந்தது தேவன். கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எப்படி ரட்சிப்பேன்? இத்தனை பேர் இருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்ற, 300 பேரை மட்டும் தெரிந்து கொள்ளப்பா. நிறைய பேர் உன் கூட இருக்கிறாங்க. இந்த நிறைய பேரை வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் இருந்தாலே பிரச்சனை தான், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இருந்தாலே எதையாச்சும் அவிசுவாசமாக பேசி ஜெயத்தை கெடுத்து விடுவார்கள். ஆண்டவர் சொன்னால் அவங்களெல்லாம் அனுப்பு, அவெல்லாம் அனுப்பு, பயந்தாங்குழியெல்லாம் அனுப்பு, பயப்படுறவங்களாம் ஓட சொல்லு. 300 பேரை வைத்து 1,35,000 பேரை தேவன் தோற்கடித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லையை தாண்டி தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். அவங்க ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்களாம்? ஒரு பானை, தீவெட்டி, எக்காலம். உலகத்தில் சண்டைக்கு போகிறவன் யாராச்சும் இப்படி போவானா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் சண்டைக்கு இப்படி போனார்களாம், யுத்தம் செய்தார்களாம். அவர்கள் பானையை உடைத்தார்கள், தீவெட்டியை தூக்கி பிடித்தார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே நடந்தது என்ன? அங்கே அற்புதம் நடக்கிறது. எதிரிகள் விழுகிறார்கள், மடிந்து போகிறார்கள். தேவன் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். என்னால் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னை கொண்டு தான் செயல்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வல்லமையை விட தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது. பிரியமானவனை, மறந்து விடாதே. மூன்றாவது, இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிற காரியம், மார்க் 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மூன்றாவது என்னுடைய குறிப்பை சொல்லுகிறேன், தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். நான் சொன்னேன், முதலாவது குறிப்பாக சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மனித இயலாமையை விட பெரியவர். இரண்டாவது, நம்முடைய எல்லையை விட பெரியவர். மூன்றாவது, நம்முடைய தேவன் எல்லையே இல்லாமல் கிரியை செய்கிறவர். அவரால் எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதம் 8வது மாதம் வாயில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா சுவிசேஷம் 5:5 அங்கே ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் படகை கரைக்கு கொண்டு வருகிறான். அந்த படகுக்கு ஒரு பேரும் வைக்கிறான். இந்த படகு எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது, ஏமாற்றத்தின் படகு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், என் பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கவில்லை. 7 மாதமும் பிரயாசப்பட்டு பலன் கிடைக்கவில்லை. 7 மாதம் போய் நாம் செய்யாத எந்த காரியமும் வாய்க்கவே இல்லை. அவன் சொல்கிறான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். வசனம் சொல்லுகிறது, வலைகள் கிழியத்தக்கதாக, படவுகள் அமிழத்தக்கதாக. பிரியமானவர்களே, அவன் படகு நிரம்பினது, அவன் கூட்டாளி படகு நிரம்பினது. வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி, இங்கே வாங்க வாங்க மச்சான், இங்கே வா மாமா, இங்கே வா, இங்கே வா, இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனாலே எல்லாம் கூடும். ஏமாற்றத்தின் படகை ஒரு நிரம்பின படகாய் மாற்ற ஆண்டவரால் முடிந்தது. ஏமாற்றத்தின் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், பிறருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். அதை மறந்து விடவே கூடாது. இன்று உங்கள் வாழ்க்கையில் என்னது முடியாமல் இருக்கிறது? இது என்னால் முடியாது, இது என்னால் கூடாது. மருத்துவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, சுகமாக்க முடியாத வியாதிகளை இப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இம்பாசிபிள். இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. ஏதாயிலும் உங்கள் குடும்பத்தில் இந்த நபர்லாம் ரட்சிக்கப்படுவாரா? இதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. தேவனால் கூடும்.
அதை அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது, இதெல்லாம் நான் கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதில் சொல்லுங்க, ஆண்டவரால் எல்லாம் கூடும். உங்கள் நோயை குணமாக்க ஆண்டவரால் முடியும். உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவரால் முடியும். உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். தேவனால் கூடும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். மனிதர்கள் சொல்லலாம் முடியாது, மருத்துவர்கள் சொல்லலாம் முடியாது, உன் ஹஸ்பண்ட் சொல்லலாம் முடியாது, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லலாம் நீலாம் உருப்படவே முடியாது, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் உங்கள் வீட்டில் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி 7 மாதம் வச்சுருந்தீங்களோ அதை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து வையுங்கள். ஜெப குறிப்புகளை எழுதுங்கள். எழுதி ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே ஜனங்க சொல்கிறாங்க இது முடியாதுன்னு, என் வாழ்க்கை உருப்படாதுன்னு சொல்கிறாங்க, என் ஊழியம் வளராதுன்னு சொல்கிறாங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் பாதத்தில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி எழுதி வைத்து நீ கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ண ஆரம்பி. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார். பிரியமானவனே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்களே சொன்னார்கள், இது என்னால் முடியாது, இது என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாங்க முடியாத பாரத்தை ஆண்டவர் லகுவாக்க முடியும். இன்று உங்கள் தோல்வி அது உங்களுக்கு முடிவு அல்ல, இது தேவனுடைய துவக்கத்தின் ஆரம்பம். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக நான் தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் சில நன்மைகளை ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ளவரே, அன்பின் ஆண்டவரே, இது மனிதர்களால் கூடாதது தான். ஆண்டவரே, சீஷர்களை போல எங்களுக்குள்ளும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவரே, இது மனிதர்களால் முடியாதா? ஆண்டவரே, என்னால் முடியாதே, என் மக்களால் முடியாதே. முடியாது என்று சில காரியங்களை வைத்து உங்கள் பிள்ளைங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மோசே போல சில நபர்கள் சொல்லுகிறார்கள், மோசே போல சில வாழ்க்கை சொல்லுகிறது, இது என்னால் தாங்கக்கூடாத பாரம், இது என்னால் தாங்க முடியாத பாரம். பிரியமானவர்களே, தாங்க முடியாத பாரத்தை கடவுளின் பாதத்தில் இறக்கி வை, இயேசுவின் பாதத்தில் இறக்கி வை. இயேசு உனக்காக அற்புதம் செய்வார். இயேசு உனக்காக அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்க செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த ஜலத்தை தாண்டவே முடியாது, இந்த செங்கடலில் நாம் அழிந்துதான் போக வேண்டும் என்று நினைத்தார்கள், இது முடியவே முடியாது என்று நினைத்தார்கள். கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, உன் கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே வாசல் திறந்தது, வழிகள் திறந்தது, ஜலம் பிரிந்தது. ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் கடந்து தீர்ந்த பின்பு எந்த எகிப்தியனை பார்த்து பயந்தார்களோ, எந்த பார்வோனை பார்த்து நடுங்கினார்களோ, அந்த பார்வோனின் சேனை செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய், இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய். மறுநாள் அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கடற்கரையிலே ஒதுங்கினார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதை ஆகிலும் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த பார்வோன்ட்டிருந்து என்ன விடுதலை பண்ண யாராலும் முடியாது, முடியவே முடியாது. நோ, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களால் இது முடியாது, எங்கள் வாழ்க்கையால் முடியாது, எங்கள் திறமைகளால், எங்கள் ஞானத்தினால் முடியாது, எங்கள் பணத்தினால் முடியாது. உம்மால் முடியும் ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும். யாரெல்லாம் விசுவாசித்து ஜெபித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த 8வது மாதம் இவர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆண்டவரே அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் பெருக பண்ண, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you.